பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மனம் திரும்புதல். வேத பகுதி அப்போஸ்தலர் 3:20. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்புதல் என்ற சொல்லின் பொருள் நம் மனதை தேவன் பக்கமாக திருப்புதல் என்று கூறலாம். எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும்? நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நம்மிடம் உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலினால் வரும் பலன்கள் என்ன என்றால், நாம் குணப்படும்படிக்கு மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய திவ்ய சுவாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கிரியைகளை செய்யும்படிக்கு மனம் திரும்ப வேண்டும். இதுவே நமக்கு அடையாளம் ஆகும். யோவான் சானகர் தன்னிடம் ஞானசானம் பெறும்படி வந்தவர்களிடம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கூறினார். அப்படியானால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களிடம், மற்றவர்களுக்கு உங்களிடம் உள்ள உணவு உடையை பகிர்ந்து கொடுங்கள், லஞ்சம் வாங்காதிருங்கள், ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள் என்று கூறினார். இதை லூக்கா 3:6 வாசிக்கிறோம். லூக்கா 15:7 மனம் திரும்பும் ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நம் இயேசுவே கூறியிருக்கிறார். மேலும் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதையில் இளையவன் தன் பணத்தை இழந்து மனம் திரும்பி மீண்டும் தன் தந்தையிடம் வந்தான். அப்பொழுது தன் தந்தை மனதுருகி ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தார். அவனுக்கு உயர்ந்த நல்ல வஸ்திரம் கொடுத்து அவனை அன்பு செய்தார். இதை அறிந்த மூத்த குமாரன் கோபம் கொண்டான். அவனிடம், நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உன் தம்பி மனம் திருந்தி வந்துள்ளான் என்று கூறினார். ஆம், நாம் நம் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பும்போது இப்பூமியிலும் சந்தோஷம், பரலோகத்திலும் சந்தோஷம். எனவே நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஜெபம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கட்டும் என்ற வசனத்தின்படி நாங்கள் எங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற எங்கள் நற்கிரியைகளை மூலமாக வெளிப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்து தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பரப்ப சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.